திருக்குறளின் பொருள் அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். இனியவை குரல்ல இப்ப கடைசி குரல், 100வது குரல். இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். இனிய உளவாக, உளவுங்கிறது உள்ளம், மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய இன் சொற்களை இன்னாத கூறல், சொல்லாம இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்கிற போது காய் நல்ல கசப்பானது, ரைப் ஆகாத காயை கவர்ந்தற்று அப்படியே நம்ம போய் பாஞ்சு எடுக்கிற மாதிரி. இங்கே பாருங்களேன், நாக்குக்கும் புத்திக்கும் உள்ள யதார்த்த அறிவை எவ்வளோ அழகா நமக்கு கன்ஃபரன்ட் பண்றாரு, கேள்வி கேட்கிறார். எப்பவுமே நம்ம நல்ல நாக்குக்கு இனிமையா இருக்கிறது தானே வேகமா போய் எடுப்போம். ஒரு தட்டு நிறைய ஸ்ட்ராபெரி, இன்னொரு தட்டு நிறைய பாவக்காய் வச்சா வேகமாக நம்ம போய் எடுக்கிறது ஸ்ட்ராபெரிஸை தான். நாக்கு அந்த ஜூஸியான ஃப்ரூட்டுக்கு தானே ஏங்குது, அதுக்கு தானே கை முன்னாடி பாஞ்சு சென்று போய் எடுக்குது. இப்படி நாக்கு அதோட சுவைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற நாக்கையே எப்படி இனிய சொற்கள் சொல்ல முடியாமல் கடும் சொற்களை எப்படி நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்குறாரு. யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இல்லையா? ஏன்னா நமக்கு பை நேச்சர், இயற்கையாகவே நமக்கு நல்ல இனிமையான இதுதான் பிடிக்குது. அப்போ நம்ம வாய்க்கும் அதுதான் பிடிக்குது, நம்ம மூளையும் அதை சொல்ல தான் செய்யுது. அப்படி இருந்தும் நாம் ஏன் கடும் சொற்கள் பேசுகிறோம், அந்த கசப்பான வார்த்தைகளை ஏன் விடுறோம்? சரி, இப்போ நம்ம எப்பெல்லாம் அந்த மாதிரி கடும் சொற்களை உபயோகிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு ஆராயலாமா? ரொம்ப மோசமான கட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் நம்மளை பார்த்து கத்துறாங்க, நம்மளை பார்த்து சண்டை போடுறாங்க, நம்மளையே தப்பாக எடுத்து பேசுகிறாங்க. அப்போ நமக்கு சுருன்னு கோவம் என்னெல்லாம் நமக்கு வார்த்தைகள் வரதோ அதெல்லாம் விட்டுடுறோம். சரி, ஆனால் ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைச்சா நம்ம திருப்பி குறைக்கிறது இல்லையே, அப்போ எதுக்கு இந்த மனுஷன்கிட்ட மட்டும் நம்ம திருப்பி குறைக்கிறோம்? என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னையே புரிஞ்சுக்காம பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு தானே அதுக்கு காரணம். ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் உண்டுங்க, நோபடி கேன் ஹர்ட் யூ அன்லெஸ் யூ பர்மிட். அதாவது உங்களை யாராலையும் காயப்படுத்த முடியாது, நீங்களா சம்மதிச்சாதான் அப்படிங்கிறாங்க. நம்மளை பார்த்து குறைக்கிற ஆளுக்கு நம்ம எதுக்கு திருப்பி பேசிட்டுங்க? அந்த தராதரம் தெரிஞ்சு நாம் நகர்ந்து போயிடலாம் அந்த இடத்த விட்டு. அடுத்து வேற எப்போ கோவப்படுவோம், நம்ம சில விஷயங்களை சொல்லி அதை செய்யலைன்னா. அதாவது நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாளி யாரும் அதை செய்யாமல் இருந்தா, தினப்படி செய்கிற ரொட்டீனான காரியங்களில் ஏதாவது தவறுறதோ இல்லை அவங்க பிழையாக செய்கிறதோ அதுக்கு நமக்கு கோபம் வரலாம். அப்போ அந்த கடும் சொல்ல நம்ம பேச நேரிடலாம். இதுக்கு என்ன வழி? ஒன்று ரிப்பீட்டடாக, அதாவது தொடர்ந்து அந்த ஆள் சரியாக வேலை செய்யலைன்னா வேலையால் மாற்ற தான் வேணும். அப்படி இல்லை, ஒரு நாள் 2 நாள் தானா, தவறுவது எல்லாருக்கும் சகஜம்தானே. டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படிம்பாங்க. அதாவது தவறுதல், தப்பு பண்ணுறது மனுஷ இயல்பு, மன்னிச்சு விடுறது தான் நல்ல மேன்மையான மனசு அப்படிங்கிறாங்க. அந்த பக்குவத்தை கொண்டு வந்தோம்னா நமக்கு நல்லது தானே. அடுத்து வேற எப்போ கோவப்படுவோம், நம்ம பிள்ளைங்களோ நம்மளுடைய தம்பிகள் அவங்களுக்கு நல்லது சொல்லி அவங்க கேட்கலன்னாவோ, இல்லை அவங்களுடைய பிஹேவியரில் அவங்களுடைய நடத்தையில் நமக்கு ஏதாவது தவறு தோணி அதை நம்ம திருத்த முயல்ற போதோ நம்ம கடும் சொல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த சொந்தங்களோடு இருக்கிற போதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் தியரியை தாங்க யூஸ் பண்ணோம். அதாவது விலகி இருந்து பார்க்க தோணணும், அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டுமே. அதனால் எப்படி வாய்க்கு இனிமையான, மனதுக்கு இனிமையான ஜூஸான ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோமோ அது மாதிரி இனிய சொற்களாகவே பேசி நம்மளும் சந்தோஷமாக இருந்து அடுத்தவங்களையும் மகிழ்விப்போமாக. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.